இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேளு சபையார்களே, விஸ்வாமித்திரர் கொடகிரி அயோத்தி தேடி போகும் கதவாயில் ஹரிச்சந்திர மாமன்னர் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பெண்ணார். நான் வருகின்ற காலங்களில் நான் யார், என் பெயர் என்ன, உனக்கு தெரியுமா என்ன? சொன்னால் தெரியும். நாட்டுக்கு நாடு அருமையும் பெருமையும் பேரு புகழடைத்த இந்நாட்டுடைய பெயர் என்ன? உலகத்துக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? சுண்ணமெட்டு பச்சாயம்மன் கோவில். பச்சையம்மன் கோயில் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த அருமை தாய் உள்ளது யாவற்று பேர்களும் கலைபோல் காட்சியளிக்கின்றார். என்ன காரணம்? பச்சையம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆமா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆண்டவனுக்காக ஓயாம சபை பண்ணுகிறார். நம்ம அண்ணவர்கள் இந்த கலைஞர்களுக்காக இன்னும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. டீனா டீயும் பாலுனா பாடு காப்பி அவருடைய செய்யக்கூடிய தொழில் இன்னும் மென்மேங்க ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று அம்மன் பச்சையம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அதாவது இந்த பச்சையம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து சிறுதலை பெருவளவாக வசூல் செய்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நாடகத்தை விட்டு நல்ல உள்ளங்களுக்கும்
அப்படி நாடகத்தை கண்டு கலைக்கு வந்து அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மனங்கணிந்த வணக்கம். இந்த ஆண்டவனுக்காக அரங்கேற்ற நாடகத்தின் பெயர் என்ன? சிவபுராணத்திலே ஒரு பாவனைக்குரிய சத்திய வாக்கு ஹரிச்சந்திரா இல்லையில் சந்திரமதி வேலைப்பாகம். இதுல எக்கச்சக்கம் அது இருக்கக்கூடாது. இடம் பொருள் யாவல். அதனால இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, நான் ஆண்டு வரைக்கும் முன் நமக்காக அன்பளிப்பு அளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள். நான் யார் தெரியுமா? ஹரிச்சந்திர பாபா நானும் மாமா நானே முத்துமணிகள் மின்ன ரத்தின பதக்கத்துள்ள மாற்றான் மனைவியை மாதா நினைப்பவனும் பொய் சொல்லாத வாசகனுமாகிய என் பெயரோ ஹரிச்சந்திர மாமன்னன். ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு ஐயா, உன்னுடைய வயிறு ஹரிச்சந்திர மாமன்னனாக இருந்துட்டான். உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு சுவாமி? என்னை விட்ட என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? ஐயா, மந்திரி என்ன இன்னொரு தாயாரு
என் தாய் யார் தெரியுமா? யாருங்க? வான்லோகத்திலே ஒளி வீசக்கூடிய அந்த சந்திரனோ என்னுடைய தாயா. வானலோக சந்திரன் உன்னுடைய தாய். தந்தை யாரு சுவாமி? தந்தை யார் தெரியுமா? யாருங்க? மும்மூர்த்தி தேவர்கள் உருவாகிய மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவர் தேவர்கள் உருவாகிய ஸ்ரீமந்த நாராயணனே என்னுடைய தந்தை. சுவாமி, ஏதோ நீ சொல்வதை பார்த்து எனக்கு மாற்றமாக தெரிகிறது. எப்படி? வானலோக சந்திரனோ ஒரு ஆண், ஆண் ஆண், ஒரு ஸ்ரீமந்த நாராயணன் ஒரு ஆண்டான். சரி, ஆணுக்கு ஆணு நீ எப்படி பிறந்த? அவர் வானலோகத்தில் இருக்கிறார். அவரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததால் குழந்தை பிறக்கும். ஆமா, ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி பிறக்க முடியும்? எப்படி பிறக்க முடியும்? அவங்க ஸ்ரீமந்த நாராயணன் நீ சொல்றது பார்த்து எனக்கு மாற்றமா தெரியுது. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பிறந்த ரகசியத்தை சொல்றீங்க. அதிரியாந்தக வாழுடாக தந்திரானா ஒரு நாள் பூலோகம் வருகிறார். பூலோகம் தேடி வரார். சரி, பூலோகத்திலே வந்து ஆமா ஒரு அழகிய குளத்தை கண்டார். சரி, அந்த குளத்திலே குளிக்கிறார். ஓ, வானலோக சந்திரன். சரி, குளித்து விட்டு ஆமா மீண்டும் வானலோகம் சென்று விட்டார். அந்த குளம் யாருடையது? ஆமா, தவம் செய்து வரக்கூடிய ஒரு குருமுனிவருடைய குளமாகும். ஓ, அந்த குளத்துக்கு சொந்தக்காரர் குரு முனிவர். அவரை தவிர மத்தவங்க யாரும் குளிக்கவோ கூடாது, தண்ணி அருந்தவோ கூடாது. குருமுனிய குளம் என்று தெரியாமல் ஆமா சந்திர பகவான் குளித்து விடுகிறார். குளித்து விட்டார். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார் குருமுனிவர். ஆமா, என்ன ஆச்சரியம்! நாம் தவம் செய்து வரக்கூடிய குளத்திலே குளத்தில் யாரோ குளித்து இருக்கிறார். சேர தண்ணி கலக்கி இருக்கிறார். ஆமா, அசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமா, என்ன கருமாக இருக்கும்? யாராக இருந்தால் என்ன? ஆமா, மீண்டும் வந்து இந்த குளத்திலே குளித்தால் யாரு குளிச்சாலும் சரிங்க, ஆணாக இருந்தால் பெண்ணாக மாற வேண்டும். ஆமா, பெண்ணாக இருந்தால் வெறும் பாறாங்களாக அவள் சாபத்தை கொடுத்து விட்டார். குளத்துக்கு இந்த குருமுனிவர் சபித்து விட்டார். அப்படி சாபத்தை அவரை கொடுத்த தவிர உடனே யாரும் குளிக்க கூடாது. சரிங்க. அடுத்த நாள் சந்திர பகவான் அன்று குளித்துவமே அந்த குளம் ஒரு அழகாக இருக்கிறது. அந்த குளத்திலே மீண்டும் குளிக்கும் ஆவலாக வருகிறார். வானலோகத்திலிருந்து சந்திரன் வந்து அந்த குளத்திலே மீண்டும் குளித்துகிறார். குளித்தார். அப்படி குளித்த உடனே ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டார். அழகான ஒரு பெண்ணாக மாறிவிட்டார். சாபத்தினாலே பெண்ணாக மாறிவிட்டார். இந்த நேரத்தை நாரதர் பார்த்தார். கலகம் கிடைக்கல என்று கலகம் கிடைக்கல. இதை பார்த்தார். இந்த பெண்ணை வைத்து கலகத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்? ஸ்ரீமந்த நாரதத்தில் சென்று, சாமி, ஒரு அழகிய மலரை கண்டு உலகத்திலே வியக்க முடியாத அழகு வா என்று கூட்டி வருகிறார். அப்பொழுது வந்து பார்த்தார் ஸ்ரீமந்த கண்ணன். என்ன ஆச்சரியம்! நம்மளுக்கோ எத்தனையோ மனைவிமார் இருக்கிறார்கள். இது போன்ற மனைவி என்ன அழகு, என்ன அழகு! சாமி, சந்திரன், அதாவது சந்திர பகவான் பௌர்ணமி நன்னாளில் 1000 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடினாலும் அந்த சந்திரனுக்கு இணையாக முடியாது. சந்திரனை பார்க்கும்போது அழகா இருக்கும். அதுவும் பெண்ணாக மாறினால் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கு. உலகத்திலேயே கண்டிராத அழகு. அழகு. அதை கண்ட ஸ்ரீமந்த கண்ணன் அவர் மதிமயங்கி அந்த சந்திரனோடு சென்று விடுகிறார்.
ஸ்ரீமந்த நாராயணன் சந்தனத்தில் சேர்ந்து விட்டார். அப்படி சேர்ந்தவுடனே தேவர் பிண்டம் ராத்தாங்காது என்று புலம்புவதை போல் ஆமா அந்த அரிக்கும் சந்திரனுக்கும் இந்த ஹரிச்சந்திரன் இன்னொரு விஷயம் என்ன? அந்த ஸ்ரீமந்த நாராயணும் அதாவது வைகுந்தம் எடுத்து செல்ல முடியாது. அவர் போனா அங்க சண்டை சந்திரனோ மாணவனோ எடுத்து செல்ல முடியாது. அவர் இருப்பது 27 மனைவிகள். அங்க போனாலும் சண்டை. ஆமா, யார் எடுத்து உன்னை ஒப்படைச்சார்கள்? நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை என்று தவம் செய்து கொண்டிருந்தார் திருச்சந்திராஜன். யாரை பார்த்து? ஸ்ரீமந்த நாராயணன் நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எண்ணெய் இதை திருச்சந்திராஜனத்தில் ஒப்படைத்தார்கள். திருச்சந்திராஜன் வளர்ப்பு தந்தை. சரிங்க. அப்படி இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எது? குடைகரி அயோத்தி மாநகரம். ராஜாமி நாளைக்கு ஏன் குடலுங்க இருக்கிற? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடகரியா எடுத்துக்கிட்டு 8 ரூபா போட போய் எதை சொல்ற? இதோ கொடலகிரி இருக்கு. குடைகரி அயோத்தி மாநகரம். ஓ, நீ ஆண்டு ஒரு நாடு கொடகிரி அயோத்தி. ஐயா, கொடகிரி அயோத்தி நீ ஆண்டு இருந்தாலும் உனக்கு திருமணம் முடிந்து வச்சதா? நான் மாதவித்த மனைவியா? யாரு சுவாமி? அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் மிகுந்த என் மனைவி யார் தெரியுமா? மரம் நல்லா தரித்தமாக
தேவி ஐயா நான் மாலையிட்டு மனைவியின் பெயரோ யாருங்க? சிவச்சந்திரமதியோ என் தேவி. சிவ சந்திரமதி. சிவ சந்திரமதி திருமணம் செய்து எத்தனை பிள்ளைகளை பெற்று அழகிய ஒரு மகன் பெயர் லோகிதாசன். ஓ லோகிதாசா. தெய்வதாசன் என்று சொல்லலாம். தேவதாசன் அழைக்கலாம். லோகிதாசன் மகனை பெற்று பெற்று இந்த கொடைகள் ஐயாட்டு மகளே எந்த ஒரு குறைபாடும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாமி அப்படி பதிலும் இருந்தாலும் நாட்டு கூட விசாரிக்க வேண்டும். ஆமா தேச விசாரணை செய்ய வேண்டும் அல்லவா? ஆகட்டும். பொறுப்படே. மூன்று மலைகள் பெய்து மாநிலம் தள்ளிட்டதா என தவறி நடக்குதா? திரியும் பாம்பு ஒரு கிணத்தில் பால் குடிக்குதா இல்லை தவறி நடக்குதா? கற்புடைய மாதம் எல்லாம் நன்றாயிருக்குதா இல்லை தவறி நடக்குதா? மாதம் மும்மாறி பொழிந்து மாநிலம் செழிப்பாக இருக்கிறதா? சுவாமி மாதம் மும்மாறி மலைகள் பொழிந்து மாநிலங்கள் சுகசேமத்தோடு இருக்கிறார்கள். ஏதொரு குறைபாடு கிடையாது சாமி. சேலம் மாவட்டத்துக்கு போறாமே ஒரே ஒரு ஏரியில போய் தண்ணி இருந்து போச்சு. ஆனா தருமபுரி மாவட்டம் மட்டும் ஒரு ஏரி கூட தண்ணி இல்லை. என்ன இல்ல நானும் தான் கேட்க ஆச்சு என்ன ஆச்சா இருக்கும். கர்நாடகா இருந்து ஃபர்ஸ்ட் நுழைவாயுமே நம்மளா இருக்கிறோம். நம்ம ஊர் பெண்ணால் தாலுக்காவுக்கு எந்த ஒரு ஏரி கூட நம்ம. ஆனா சேலம் மாவட்டம் பூரா தண்ணி போய் என்ன பண்றது? சரி நம்ம அடிவாரத்தில் நம்ம இருக்கு நம்மளும் தண்ணி இருந்தாலும் சீரிய பாபா ஒரே கிணத்தில் பால் குடிக்கிறது. ஒரே கிணத்தில் பால் அருந்துகிறது. இருந்தாலும் கற்புடைய மாதிரி எல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்கிறார்களா? சுவாமி பகவானே காலையில் இழந்த உடனே கண்ணுடைய பாதத்தை சுத்தமா கழுவிட்டு பூவும் போட்டு வச்சுட்டு ஏன்னா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் கணவன் மட்டும்தான். ஆமா பாதத்தை படிஞ்சு விட்டுதான் மறு வெளியே பார்க்கணும். யாரும் வாடா போடா நக்குடா புறா கேட்கறதில்ல சாமி. 30% புறா பொம்பளை புறா கோட்டை குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சாமி செத்துதான். அது உங்க நாட்டில இருக்கும். ஐயத்து மேல இருக்காது. கோட்டை குடிக்கல கோட்டை போட்டு சில பேருக்கு ஆம்பளைக்கு சோறு இல்லை. அப்படி என்றால் எங்க போய் நிக்குதோ தெரியல. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எந்த குறைபாடும் இல்லை சாமி. அன்பா இருந்தாலும் இந்த தேச விசாரணையே எனக்கு சிறிதும் களைப்பாக இருக்கிறது. அதனால என் மனைவியாகிய சிவசந்திரனை அழைத்து சிறு அரசியல் பேச வேண்டும். மன்னர் அழைத்தார் என்று என் மனைவியாகிய சிவசந்திரன் அழைத்து வந்தியா?